வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ஐயனார் துணை சீரியல்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய பூகம்பம் வெடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு எபிசோட பார்த்த நம்ம எல்லாருக்குமே மனசு ரொம்ப கனத்துருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான விஷயம் நடந்துருக்கு மக்களே. சண்முகம் அவங்க குடும்ப கௌரவம் தான் உயிர்னு நினைக்கிற மனுஷன் இன்னைக்கு நடுத்தெருவுல நின்னு அவமானப்பட்டு கண்ணீர் விடுற நிலைமை வந்துருக்கு. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? யாரு இதுக்கு காரணம்? ஐயனார் எப்படி பொங்கி எழ போறாருன்னு இன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் ஒன்னு விடாம தெளிவா நாமம் பேசலாம் வாங்க. எபிசோட் ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அறையில ஐயனாரும் செல்வியும் ரொம்ப தீவிரமா பேசிட்டு இருக்காங்க. ஐயனார் எப்போவுமே தைரியமான ஆளு, ஆனா குடும்பம்னு வந்துட்டா ரொம்ப எமோஷனல் ஆகிடுவாரு. அவர் கையில ஒரு நுறுக்கு தீனி பாக்கெட்ட வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே செல்வி கிட்ட ஏதோ குடும்ப பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்காரு. செல்வி எப்பவுமே குடும்பத்தை விட்டுக்கொடுக்காத ரொம்ப பாசமான பொண்ணு, ஆனா இப்போ அவங்க முகத்துல ஒரு பெரிய கவலையும் பயமும் தெரியுது. ஐயனார் செல்விக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி அந்த நொறுக்கு தீனியை சாப்பிட கொடுக்குறாரு. ஆனா செல்வி அதை வேண்டாம்னு தடுத்துட்டு ரொம்ப கோபமாவும் வருத்தமாவும் பேசுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நடக்குற இந்த விவாதத்தை பார்க்கும்போதே குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு பெரிய சதி நடக்குதுன்னும் அதுக்கு பின்னாடி கண்டிப்பா அந்த தந்திரமான முத்தரசியோட வேலை தான் இருக்கும்னு நமக்கு நல்லாவே புரியுது. செல்வி எவ்வளவு தான் மனசு உடைஞ்சு போயிருந்தாலும் குடும்பத்தோட ஒற்றுமைக்காக எல்லாத்தையும் தாங்கிட்டு அமைதியா இருக்காங்க. ஆனா ஐயனாருக்கு இந்த நிலைமையை பார்த்து ரொம்ப கோபம் வருது. அவர் தன்னோட அன்பானவங்களுக்காக எதையும் செய்ய துணிஞ்சவருன்னு இந்த காட்சியில ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. அடுத்த காட்சியில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. சித்ரா வீட்டுக்கு வெளியில உட்கார்ந்துகிட்டு ரொம்ப ரகசியமா யாருக்கிட்டையோ போன்ல பேசிட்டு இருக்காங்க. சித்ரா எப்போவுமே எதையும் வெளிப்படையா பேசுற பொண்ணு, ஆனா இப்போ அவங்க முகம் ரொம்ப பயந்து போயிருக்கு. மஞ்சள் நிற புடவையில கண்ணீர் மல்க அவங்க போன்ல பேசுறதை பார்த்தா குடும்பத்துல நடக்க போற ஏதோ ஒரு பெரிய ஆபத்தை பத்தி அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்னு தோணுது. அவங்க போன்ல யாருகிட்டையோ ராமேஸ்வரம் போறதை பத்தியும் வீட்டை விட்டு யாரோ கிளம்புனதை பத்தியும் ரொம்ப பதட்டமா பேசிட்டு இருக்காங்க. சித்ராவோட இந்த உணர்ச்சிகரமான முடிவு கண்டிப்பா கதையில ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வரப்போகுதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. இந்த ரகசியமான போன் கால் குடும்பத்துல இருக்கிற மறைக்கப்பட்ட உண்மைகளை சீக்கிரமே வெளிக்கொண்டு வரும்னு எதிர்பார்க்கலாம். இதற்கிடையில் வீட்டுக்குள்ள ஒரு பக்கம் அமைதியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் புயல் வீச தயாரா இருக்கு. செல்வி தன்னோட மடிக்கணினியில ரொம்ப மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தான் இந்த குடும்பத்தோட ஆணிவேர் மாதிரி எல்லா பாரத்தையும் தாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஐயனார் மற்றும் வீட்ல இருக்கிற மத்த பசங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வராங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு ஒரு புது பெரிய டிவி வாங்குறதை பத்தியும் இணைய வசதி கொண்டு வர்றத பத்தியும் ரொம்ப உற்சாகமா பேசிட்டு இருக்காங்க. செல்விக்கு இந்த அனாவசிய செலவுகள்ல கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு குடும்பத்தோட உண்மையான பொருளாதார நிலைமை நல்லாவே தெரியும். ஆனா பசங்க அவங்க ஆசையை சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல தான் ஒரு பெரிய இடி மாதிரி சண்முகம் உள்ளே நுழையுறாரு. சண்முகம் ரொம்ப கண்டிப்பானவர். பாரம்பரியத்துக்கும் குடும்ப கௌரவத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவர். அவர் கையில சமோசா பொட்டலத்தோட வராரு. ஆனா பசங்க இப்படி பொறுப்பில்லாம அனாவசியமா டிவி வாங்குறதை பத்தியும் செலவு பண்றதை பத்தியும் பேசுறதை கேட்ட உடனே அவருக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்லை. அவர் கையில இருந்த சமோசா பொட்டலத்தை கோபமா தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாரையும் பயங்கரமா திட்டுறாரு. சண்முகத்தோட இந்த கோபத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய வலி மறைஞ்சிருக்கு. அவர் குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்த வெளியில எவ்வளவு அவமானங்களை சந்திச்சிட்டு இருக்காருன்னு இந்த பசங்களுக்கு தெரியலையேங்குற ஆதங்கம் தான் அந்த கோபமா வெடிக்குது. செல்வி நிலைமையை புரிஞ்சுகிட்டு சண்முகத்தை சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க. ஆனா சண்முகம் எதையும் கேட்கிற நிலைமையில இல்லை. வீட்ல இருக்கிற எல்லார் முகத்துலயும் ஒரு பெரிய பயம் வந்துருது. கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு இணைய வசதி கொடுக்கிறதுக்காக ஆட்கள் வந்து அந்த வைபை மெஷினை மாட்டிட்டு போறாங்க. பசங்க எல்லாரும் அந்த புது வசதியை பார்த்து கொஞ்ச நேரம் சந்தோஷப்படுறாங்க. ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. அப்படிங்குறது தான் ரொம்ப கொடுமையான விஷயம். இப்போ தான் கதையோட மிக முக்கியமான மற்றும் மிகவும் உணர்ச்சிகரமான
கட்டம் வருது. சண்முகம் தன்னோட பழைய சைக்கிளை தள்ளிக்கிட்டு நடுத்தெருவுல போயிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு இருசக்கர வாகனத்துல வர்றா 2 முரட்டு ஆட்கள் சண்முகத்தை வழியமறிச்சு நிப்பாட்டுறாங்க. அவங்க சண்முகத்தை பார்த்து ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளால பேசுறாங்க. ஊருக்குள்ள எல்லாராலையும் மதிக்கப்படுற கௌரவமே உருவமா வாழ்ந்துட்டு இருக்கிற சண்முகத்தை நடுரோட்டுல எல்லாரும் முன்னாடியும் வச்சு நீ வாங்குன கடனை எப்ப திருப்பி கொடுப்பன்னு கேட்டு அசிங்கப்படுத்துறாங்க. அந்த ஆட்கள் சண்முகத்தோட முகத்துக்கு நேரா விரலை நீட்டி மிரட்டுறாங்க. உன்னால பணத்தை கட்ட முடியலன்னா வண்டியை தூக்கிட்டு போயிருவோம்னு சொல்லி அவரோட மானத்தை வாங்குறாங்க. சண்முகம் எவ்வளவோ கெஞ்சி பார்க்கிறாரு. தனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும்னு கேக்குறாரு. ஆனா அவங்க எதையும் கேட்காம அவரை ஒரு சாதாரண ஆள் மாதிரி அவமானப்படுத்துறாங்க. சண்முகத்தோட மனசு சுக்குநூறா உடைஞ்சு போகுது. இத்தனை வருஷமா அவர் கட்டிக்காத்த குடும்ப கௌரவம் மரியாதை எல்லாமே ஒரே நிமிஷத்துல காத்துல பறந்து போயிருச்சு. அவர் தலையை குனிஞ்சுகிட்டு அவமானத்தில கூனி குறுகி நிக்கிற அந்த காட்சி கல்நெஞ்சம் படைத்தவங்களையும் அழ வச்சிரும். இந்த பெரிய திருப்பம் நடக்கும்போது வீட்ல ஐயனாருக்கு ஒரு போன் கால் வருது. போன்ல பேசுன உடனே ஐயனாரோட முகம் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போகுது. தன்னோட உயிருக்கு நிகரான குடும்பத்துக்கும் தன்னோட அப்பா ஸ்தானத்துல இருக்கிற சண்முகத்துக்கும் வெளியில ஏதோ ஒரு பெரிய ஆபத்தும் அவமானமும் நடக்குதுன்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஐயனாரோட கண்கள்ல கோபம் அப்படியே தீயா எரியுது. உடனே வீட்டை விட்டு வெளியில ஓடி வராரு. வீட்ல இருக்கிற செல்வி, சித்ரா எல்லாரும் பதறிப்போய் வெளியில வந்து பாக்குறாங்க. எபிசோடோட முடிவுல அந்த கந்துவட்டிக்காரங்க சண்முகத்தை அவமானப்படுத்தினது பத்தாதுன்னு நேரா வீட்டு வாசலுக்கே வந்து சத்தம் போடுறாங்க. குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் வாசல்ல கூடி நிக்கிறாங்க. ஐயனார் தன்னோட குடும்பத்தை யாராவது ஒரு வார்த்தை தப்பா சொன்னா கூட பொறுத்துக்க மாட்டாரு. இப்போ தன்னோட கண் முன்னாடியே தன்னோட குடும்பத்தோட மரியாதையை அழிக்க நினைக்கிற இந்த ஆட்களை பார்த்து ஐயனார் எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான முடிவை எடுக்க போறாரு. ஐயனாரோட அந்த உக்கிரமான கோபத்தை திரையில பார்க்கும்போதே நமக்கு புல்லரிக்குது. சண்முகம் படுற அவமானத்தை பார்த்து செல்வியும் சித்ராவும் கண்ணீர் விட்டு கதறுறாங்க. குடும்பத்தோட ஒட்டுமொத்த கௌரவமும் இப்போ ஐயனார் கையில தான் இருக்கு. அந்த வட்டிக்காரங்களை ஐயனார் வெறித்தனமா முறைக்கிற அந்த ஒரு பார்வையோட இன்னைக்கு எபிசோட ரொம்ப விறுவிறுப்பா முடிச்சிருக்காங்க. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கும்னு நினைச்சா இப்போவே ரொம்ப ஆர்வமா இருக்கு மக்களே. நிச்சயமா ஐயனார் சும்மா இருக்க மாட்டாரு. தன்னோட குடும்ப கௌரவத்தை சீரழிச்ச அந்த வட்டி காரங்களை நடுரோட்டுல வச்சு அடிச்சு துவைக்க போறாரு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இரண்டாவது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, சண்முகம் யாருக்கும் தெரியாம இவ்வளவு பெரிய கடனை வாங்குனதுக்கு பின்னாடி முத்தரசியோட மிகப்பெரிய சதித்திட்டம் கண்டிப்பா இருக்கும். முத்தரசி தான் சண்முகத்தை ஏமாத்தி இந்த கடன் வலையில சிக்க வச்சு குடும்பத்தை அவமானப்படுத்த நினைச்சிருப்பான்னு தோணுது. மூணாவதா சித்ரா யாருக்கிட்டையோ ரகசியமா போன்ல பேசுனாங்க இல்லையா? அந்த போன் கால்ல இந்த கடன் பிரச்சனையை பத்தின ஏதோ ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை அவங்க கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு எபிசோட்ல ஐயனாரோட கோபதாண்டவத்தையும் முத்தரசியோட முகத்திரையை கிழிக்க போற அந்த மாசான காட்சிகளையும் பார்க்க நாம எல்லாரும் தயாரா இருப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் மக்களே.